ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ. மொழியை ஆள்வோம் சான்றோர் சித்திரம் 17வது தமிழறிஞர் யாருன்னா ராசமாணிக்கனார். இவருடைய வருஷம் 1907லேருந்து 1967 வரைக்கும். ராசமாணிக்கருடைய வருஷம் 1907லேருந்து 1967 வரைக்கும். ராசமாணிக்கருடைய தந்தை அரசு பணியாளர் என்பதால் பல ஊர்களில் பணியாற்ற வேண்டியிருந்தது. எனவே தற்போதைய ஆந்திர மாநிலம் கர்னூல், சித்தூர் முதலிய ஊர்களில் 4ஆம் வகுப்பு வரை தெலுங்கு மொழியை பயின்றார். இளம் வயதில் தந்தையை இழந்து தமையனாரால் வளர்க்கப்பட்டார். 15 வயதை அடைந்த நிலையில் இனி இவன் எங்கே படிக்கப் போகிறான் என்று முடிவெடுத்து ஒரு தையல் கடையில் அவரது தமையனாரால் வேலைக்கு சேர்க்கப்பட்டார். நான் 15 நாட்கள் வேலை கற்றுக்கொண்டேன். காஜா எடுக்க கற்றுக்கொண்டேன். சிறிய பைகளை தையல் இயந்திரத்தில் தைக்க கற்றுக்கொண்டேன். நாள்தோறும் இரவில் வீடு திரும்புகையில் கடை உரிமையாளர் எனக்கு காலனா கொடுப்பார் என்று பின்னாளில் பதிவு செய்த அவரால் அத்தொழிலில் தொடர்ந்து ஈடுபட முடியவில்லை. தஞ்சாவூர் செயின்ட் பீட்டர்ஸ் பள்ளி தலைமையாசிரியரின் பேருதவியால் தனது 15வது வயதில் 6ஆம் வகுப்பில் சேர்ந்து படிப்பை தொடர்ந்தார். மிகுந்த பொருளாதார நெருக்கடியில் கல்வி பயின்ற அவர் தொடர்ந்து 6 ஆண்டுகள் பள்ளியிலேயே முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றதோடு மதுரை தமிழ் சங்கத்தார் நடத்திய பள்ளி இறுதி தமிழ் தேர்விலும் முதல் மாணவராக தேர்ச்சி அடைந்து அனைவரையும் பாராட்டத்தையும் பெற்றார். பின்பு எழுத்தர், பள்ளி ஆசிரியர், பல்கலைக்கழக ஆசிரியர் என வளர்ந்தார். அவர்தான் இலக்கியம், சமயம், வரலாறு, கல்வெட்டு போன்ற துறைகளில் மிளிர்ந்த தமிழறிஞர் ராசமாணிக்கனார். ஆய்வு நெறிமுறைகளிலும் அணுகுமுறைகளிலும் புதிய சிந்தனைகளை கையாண்ட இவர் சங்ககாலம் தொடங்கி பிற்காலம் வரையில் ஆண்ட சோழர் வரலாற்றை முழுமையாக ஆராய்ந்தார். சிந்துவெளி நாகரிகம் பற்றி தமிழில் முதலில் மொஹஞ்சதாரோ அல்லது சிந்துவெளி நாகரிகம் என்ற நூலை இயற்றியவர். மொஹஞ்சதாரோ அல்லது சிந்துவெளி நாகரிகம் என்ற நூலை இயற்றியவர். சிந்துவெளி நாகரிகம் பற்றி தமிழில் முதல்ல யார் நூல் எழுதியிருக்கிறாருன்னா ராசமாணிக்கனார். அந்த நூலுக்கு பேர் என்னென்னா மொஹஞ்சதாரோ அல்லது சிந்துவெளி நாகரிகம். கரந்தை தமிழ் சங்கத்தினர்களான வே. உமாமகேஸ்வரன், நாமு வேங்கடசாமி ஆகியோராலும் உவே சாமிநாதர் போன்ற தமிழறிஞர்களாலும் நெறிப்படுத்தப்பட்ட இவர் சோழர் வரலாறு, பல்லவர் வரலாறு, பெரிய புராண ஆராய்ச்சி, தமிழ்நாட்டு வட எல்லை, பத்துப்பாட்டு ஆராய்ச்சி போன்ற 100க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றிய பெருமைக்குரியவராக திகழ்ந்தார். 2006-2007ஆம் ஆண்டு இவருடைய நூல்கள் தமிழக அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்டன. இப்போ இவருடைய இது என்னென்னா முக்கியமானது ராசமாணிக்கனார். இவருடைய வருஷம் 1907லேருந்து 1967 வரைக்கும். அப்புறம் இவர் தஞ்சாவூர் செயின்ட் பீட்டர்ஸ் பள்ளி தலைமை ஆசிரியரின் பேருதவியால் தான் 15 வயசுலேயே 6ஆவது வகுப்புலேருந்து தொடர்ந்து படித்து இவ்வளோ லெவலுக்கு வந்திருக்கிறாரு. சிந்துவெளி நாகரிகம் பற்றி தமிழில் முதல்ல மொஹஞ்சதாரோ அல்லது சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறாரு. அப்புறம் இவர் சோழர் வரலாறு, பல்லவர் வரலாறு, பெரிய புராண ஆராய்ச்சி, தமிழ்நாட்டு வட எல்லை, பத்துப்பட்ட ஆராய்ச்சி போன்ற 100க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியிருக்காரு. 2006-2007 தான் இவருடைய நூல்களை தமிழ்நாடு அரசு நாட்டுடைமையாக்கியிருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.